இப்போலாம் அவார்டே காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற நிலைமையில வந்து நிக்குது. அம்மா தாயே, எங்க பார்த்தாலும் யார் கையில பார்த்தாலும் விருதுகளா இருக்கு, ரெகக்னிஷன்ஸா இருக்கு. ஆனா கொடுத்தவன் யாருன்னு தெரியல, வாங்கினவன் யாருன்னு தெரியல. கலிகாலம். அவார்ட்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பண்ணாதீங்க. விருதுகள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும்னு இன்னமும் நம்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதுக்கு முன்னாடி வேணா அப்படி நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு வேணா சொல்லலாம். கலிகாலம். இது கலிகாலம். இப்ப உலகத்துல அவார்ட்ஸ் மாதிரி மலிஞ்சு போன ஒரு விஷயம் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வெளியே போய் பாருங்க, தெருவுக்கு 4 டாக்டரேட் வச்சிருக்கவங்களும் 40 டிப்ளமா வச்சிருக்கவங்களும் செவுத்துல பார்த்தா போட்டோ, கபோர்ட்ல பார்த்தா சர்டிபிகேட், இவங்க கிட்ட எல்லாம் போய் ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்களேன். டே எந்த ஸ்கூல்லடா நீங்க எல்லாம் படிச்சீங்க அப்படின்னு நமக்கே கேட்க தோணும். கலிகாலம். ஸ்ரீலங்கால தான் அந்த கீர்த்தி இந்த பந்துன்னு அடைமொழிகளோட சுத்துறீங்கன்னு பார்த்தா இது ஒரு யூனிவர்சல் பிரச்சனையா இருக்கும் போல இருக்கே. ஆமாவா, சிக்கன் கடையில விக்குது லிவர், உங்களுக்கு வேணுமா லிவர்? 1 இயரா ஃபீல்டுல வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் யார் கையில பார்த்தாலும் விருதுகளா இருக்கு, ரெகக்னிஷன்ஸா இருக்கு. ஆனா கொடுத்தவன் யாருன்னு தெரியல, வாங்கினவன் யாருன்னு தெரியல. கலிகாலம். ஒருத்தருக்கு ஒரு விருதை கொடுத்துட்டு அந்த விருதோட சேர்த்து ஒரு கிஃப்டா இல்லாட்டி ஒரு டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனா காசு கொடுத்து பாத்திருப்போம். ஆனா இப்போலாம் அவார்டே காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற நிலைமையில வந்து நிக்குது. அம்மா தாயே. ஆனா இதுல உண்மையா பாதிக்கப்படுறது யாருன்னா, திறமையோட, ஹார்ட் ஒர்க்கோட, பேஷனோட, நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்கிற அந்த பாவப்பட்ட ஜென்மங்க தான். காசு கொடுத்து டாக்டரேட் பட்டத்தெல்லாம் வாங்குறவங்களை பார்க்கும்போது நிஜமாவே கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சு தன்னுடைய நேரத்தை படிப்புக்காக அர்ப்பணிச்சு பட்டம் வாங்கினவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஈகோ என்ன சுத்தி வைஃபை மாதிரி இருக்கணும் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல. இப்ப ஆன் ஆயிடுச்சு, வைஃபை ஆன் ஆயிடுச்சா, ஆஃப் பண்ணுடா. படிப்பு துறையில தான் இப்படிதான் நடக்குதுன்னு பார்த்தா சினிமா இண்டஸ்ட்ரி மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரிகள்ல கூட இதான் நடந்துட்டு இருக்கு. எவிடென்ஷியலா நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஆனா சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். மாறி மாறி முதுக சொரிஞ்சுக்கிற மாதிரி அவங்களே ஒரு இவெண்ட்டை வச்சு அவங்களுக்குள்ளே விருதுகளை கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அதுலயே சில விருது வழங்கும் விழாக்கள்ல டிசர்விங்கான ஆளுக்கு விருது போறதுக்கு பதிலா அன்னைய நாள்ல அந்த இவெண்ட்டுக்கு வர்றதுக்கு யார் அவைலபிளா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த விருதை கொடுத்தா ட்ரெண்டிங்ல இருக்கும், வைரலா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த விருதுகளை தூக்கி கொடுத்துறாங்க. இப்படி நடக்கிற நிறைய விஷயங்களை நீங்களும் பாத்திருப்பீங்க. உலகமே இப்ப ட்ரெண்டிங்லயும் வைரலுக்கு பின்னாடியும் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. கலிகாலம். இப்போலாம் எத்தனை அவார்டிங் செரமனிஸ் ஒரு பிசினஸாவே நடந்துட்டு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு ஃபீஸ், அவார்ட் நாமினேஷனுக்கு ஒரு ஃபீஸ், இதை வாங்குறதுக்கு ஒரு ஃபீஸ்னு இப்படி காசை கொடுத்து ஒரு விருதை வாங்கி என்னத்த கண்டாங்கன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. கடுப்பாகுமா இல்லையா? அதுல இந்த விருது வாங்குறவங்களும் சோசியல் மீடியால போட்டு பெருமைப்பட்டுக்கிறத பாக்கணுமே. ஐயோ, మారిపోతాడు వాడు పోతే వీడు, వీడు పోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగడు ఎవరైనా వస్తే చంపేస్తారు. உண்மையான திறமையான அனுபவம் உள்ள ஒருத்தர் கையில இருந்து ஒருத்தர் விருது வாங்குறாரு அப்படின்னா, அந்த விருதுக்கு அவர் டிசர்விங்கான ஆள்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு விருதை வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறதோ பெருமைப்படுறதுலயோ எந்த தப்புமே கிடையாது. அது அப்படிதான் பண்ணணும். ஆனா இப்ப அப்படியா நடக்குது? அப்ப எல்லா அவார்டிங் செரமனிஸுமே இப்படிதான் இருக்கா? எல்லாருமே காசு கொடுத்தா வாங்குறாங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது. அதாவது நிஜமான ஜெனுவினா இருக்கக்கூடிய அவார்டிங் இவெண்ட்ஸும் நடக்குதா இருக்கலாம். விருது வாங்கின எல்லாருமே திறமை இல்லாதவங்க அப்படின்னு நம்ம ஒட்டுமொத்தமா சொல்லிடவும் முடியாது. அது என்னோட பாயிண்டும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், 2026 பாக்கும்போது மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்ட் அண்ட் இட் இஸ் தி சேடஸ்ட் ட்ரூத். அவ்வளவுதான் தம்பியோட வாழ்க்கை. தம்பிக்கு பால் ஊத்துருவாங்க போல நண்பர்களே, போற போக்க பார்த்தா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நேஷனல் அவார்ட்ஸ் மாதிரி பெரிய பெரிய விருதுகள் கூட டிசர்விங் இல்லாதவங்களை கூப்பிட்டு ரெகக்னைஸ் பண்றதுனால நிஜமாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி திறமையோட வேலை செய்யறவங்களுக்கு என்னடா எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு யோசிக்க தூண்டலாம் இல்ல? இந்த விருதுகளை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிவு செய்யறதுக்கு ஒரு ஜூரி பேனல் வைக்கிறாங்க. அந்த ஜூரி பேனல்ல 4-5 பேர் இருக்காங்க. ஃபீல்டுக்கு சம்பந்தப்பட்டவங்கன்னு நினைச்சு அவங்களை கொண்டு ஜூரி பேனல் உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி கலையாக்கங்களை, படைப்பாக்கங்களை போட்டு காமிச்சு அந்த படைப்பாக்கங்களை சிறந்த படைப்பாக்கம் எதுன்னு அந்த 4 பேர் சூஸ் பண்றவங்கள தான் ரெகக்னைஸ் பண்ணப்படுறாங்க. அந்த 4 பேருடைய திறமை என்ன, அந்த 4 பேருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அந்த 4 பேருடைய வாழ்க்கை அனுபவங்கள், கலை அனுபவங்கள் என்னங்கிறது பொறுத்துதான் அந்த 4 ஜூரியுமே ஒரு சிறந்த கலை படைப்பை தேர்வு செய்ய போறாங்க. அந்த 4 பேர் சூஸ் பண்ணதுனால ஒரு படைப்பு பெஸ்டான படைப்பா வருது, மத்த படைப்புகள் நிராகரிக்கப்படுது. அதுவே அந்த 4 ஜூரிஸ் தூக்கி போட்டு வேற 4 ஜூரிஸ் வச்சா நிராகரிக்கப்பட்ட படைப்புல ஒண்ணு பெஸ்ட் படைப்பாகவும் பெஸ்ட் படைப்பா வந்த படைப்பு நிராகரிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம மட்டும் ஜூரி கிடையாது, கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கும் அண்ட் சேர்மன் இருக்காங்க. சோ இவ்வளோ பேரும் நம்ம செலக்ட் பண்றதுதான் நம்ம செலக்ட் பண்ண முடியும் தவிர இவங்க ஃபால்ட் அவங்க ஃபால்ட் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வெரி ஜெனுவனா நாங்க எல்லாமே கலெக்ட் பண்ணி நாங்க யாரு ஹையஸ்ட் ஓட்டு கிடைக்குதுன்னு அதை வச்சுதான் நாங்க கண்டுபிடிப்போம். ரீசெண்டா இந்தியால 72வது நேஷனல் அவார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதுல பெஸ்ட் திரைப்படம்,
ராயன். படம் எல்லாம் மக்களுக்கு ஒரு பாடம். ஐம் சாரி, நான் தனுஷ் அவர்களை வெறுக்கிற ஒரு ஆளோ இல்லாட்டி அவருடைய படைப்புகளை வெறுக்கிற ஆளோ கிடையாது. பட் ஐ டோன்ட் திங்க் ராயன் டிசர்வ்ஸ் தி அவார்ட். ஒரு படம் எடுக்கிறதே ரசிகர்களுக்காக, மக்களுக்காக, மக்கள் பார்த்து ரசிக்கணும், அவங்க ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அவார்ட்ஸ் எல்லாம் மத்தபடிதான். அப்படி மக்களே ரசிக்காத, மக்களுக்கே பிடிக்காத, மக்களை இந்த படத்துக்கு ஏன்டா அவார்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்க ஒரு படத்துக்கு நேஷனல் அவார்டுங்கிறது everyone is speechless. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்திருக்கும் கூட யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஜமா, தங்கலான், மெய்யழகன், மகாராஜா, அமரன் அப்படின்னு மக்களால செலிப்ரேட் பண்ணப்பட்ட இந்த படங்கள்ல இல்லாத ஒண்ணு ராயன்ல அப்படி என்ன இருக்கு? நிறைய படம் வந்தது சார். நிறைய படம் வந்து ஐ திங்க் மகாராஜா இருந்தது அதுல அதுக்கப்புறம் கார்த்திக் அரவிந்த் சுவாமி நடிச்ச படங்கள் இருந்தது. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? ராயன் படம் பெஸ்ட் தமிழ் மூவி அப்படின்னு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அந்த படத்துல என்ன இருக்கு எனக்கு புரியல. ஐநோ நிறைய பேருக்கு புரியல. பெரியாளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒருவேளை ராயன்ல இருக்கிற அந்த சினிமா நுணுக்கங்களா இல்லாட்டி கதை காலத்தை இல்லாட்டி ஸ்கிரீன் பிளேய புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்க யாருக்குமே மெச்சூரிட்டி இல்லையா? ஐ டோன்ட் நோ. ஒரு முக்கியமான விஷயம், பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ப்ரமோட்டிங் நேஷனல் சோஷியல் அண்ட் என்வாயரன்மெண்டல் வேல்யூ படத்துக்காக ஸ்பெஷல் மென்ஷன்ல கேப்டன் மில்லர் படத்துக்காக தனுஷ் அவர்களுக்கு ஒரு அவார்ட் பார்சல். Obviously, Dhanush is an extraordinary artist, extraordinary actor. There is no doubt about it and there is no any arguments about it. But சம்பந்தமே இல்லாத ஒரு கேட்டகரியில, சம்பந்தமே இல்லாத ஒரு படத்துக்கு அந்த படத்தை கழுவி ஊத்தாத ஆளே கிடையாது. அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் யாரையுமே கேட்கல. அந்த படத்துக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில தனுஷ் அவர்களுக்கு விருது கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? டிப்ரெசிங். என்ன பண்ணலாம்? இல்ல தனுஷ் சாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கொடுக்கலாம். ஏன்னா அவர் எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. கேப்டன் மில்லன் தனுஷ்க்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் யூ தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. கலிகாலம். பெஸ்ட் காஸ்டியூம் புஷ்பா 2 படத்துக்கு. புஷ்பா 2 படத்துக்கு காஸ்டியூம் டிசைனருக்கு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தங்கலான் மாதிரி ஒரு படத்துல அந்த காலத்தை போர்ட்ரே பண்றதுக்கு அந்த காஸ்டியூம்ல இருந்து எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணி நேச்சுரல் கலர்ஸ்ல அதை டை பண்ணி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அவ்வளோ ரியலிஸ்டிக்கா ஒரு விஷயத்த பண்ணவங்களுக்கு எந்த ரெகக்னிஷனுமே இல்ல. எப்படி ஆடு ஜீவிதம்னு ஒரு படத்தை போன வருஷம் டீல்ல விட்டாங்களோ அதே மாதிரி தங்கலான் படத்தை இந்த வருஷம் டீல்ல விட்டாங்க. இந்த விக்ரம், பிருத்விராஜ் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் சினிமாக்காகவே தங்களை அர்ப்பணிச்சு தியாகம் பண்ணி வாழ்ந்து எதை கண்டாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக ஒரு விஷயத்த மட்டும் நல்லா சொல்ல முடியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், நல்ல படம், நல்ல கான்செப்ட் உள்ள படம்னு எடுக்கிறத விட கமர்ஷியலா ஒரு பெரிய படத்தை எடுத்து விருதுகள் அள்ளிட்டு போறதுதான் சாத்தியம் போல இருக்கு. மகாராஜான்னு ஒரு படம், என்ன ஸ்டோரி, என்ன ஸ்கிரீன் பிளே, அவ்வளோ என்டர்டெய்னிங்கா, அவ்வளோ என்கேஜிங்கான ஒரு படம், இவ்வளவு நல்ல படம். மகாராஜா படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்ற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸா இவங்களுக்கு கொடுத்திருக்குன்னு சந்தோஷப்படவும் முடியல. ஏன்னா மகாராஜா திரைப்படத்தோட வெளியே வந்த பல திரைப்படங்கள்ல நடிச்ச அந்த ஆக்டர்ஸை விட சாச்சனா வந்து சூப்பரா அமேசிங்கான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு அப்படி ஒண்ணு தோணல. ஆக்சுவலி நேஷனல் அவார்ட்ஸ்ல ஜூரி பேனல்ல இருந்தவங்க எல்லாருமே 2K கிட் ஜென்சிஸா இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனாலும் ஒரு 2K கிட்டா எனக்கே அப்படி காண்டாகும் போது அவங்க எப்படி இந்த மாதிரி திரைப்படங்களை சூஸ் பண்ணி அவார்ட்ஸ் கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணி, ஐ டோன்ட் நோ. நாட்டோட நேஷனல் அவார்ட்ஸ்னு சொல்லும் போது அதோட வேல்யூ என்ன, பவர் என்ன? சில பேர் காசை கொடுத்து எடுத்திருப்பாங்க, சில பேர் வந்து இன்ஃபுளுன்ஸ்னால எடுத்திருப்பாங்க அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. என்ன இலவோ வர வர எதுலயுமே நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதைத்தான் நீ சொன்ன. இந்த വീഡിയോ പാരുங்களேன். 5 ഇയേഴ്സിൽ നിന്ന് ഞാൻ പാടുന്നു സിനിമകളിലെ. എത്രയോ വെറൈറ്റി സോങ്സ്, എത്രയോ ലാംഗ്വേജസ് എല്ലാം പാടി ഓരോ ലാംഗ്വേജിലെയും നേറ്റിവിറ്റി വളരെ നന്നായിട്ടിരിക്കുന്നുവെന്ന് എല്ലാവരും പറഞ്ഞു. നിങ്ങൾ കൂടെ മലയാളീസ് കൂടെ പറഞ്ഞ് നിങ്ങളെപ്പോലെ ആരും പ്രൊണൗൺസ് ചെയ്യുന്നില്ല, നമ്മ ആൾക്കാർ കൂടെ എന്ന് മലയാളീസ് പറഞ്ഞ് അത്ര കറക്റ്റായിട്ട് പാടിയപ്പോൾ നമുക്ക് എത്ര വലിയ അവാർഡ് കൊടുക്കണോ? ഭാരത് രത്ന കൊടുത്താൽ വാങ്ങാം, ഇല്ലെങ്കിൽ എനിക്ക് എന്താ അവാർഡ് ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല. ഈ അവാർഡ്സൊക്കെയായിട്ട് ഞാൻ പാടിയിട്ടില്ല. ഞാൻ പാടിയത് എൻ്റെ ഫാൻസൊക്കെയായിട്ട് തന്നെ. എനിക്ക് ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല അവാർഡ്സിൽ. കൊടുത്താൽ ഭാരത് രത്ന കൊടുക്കട്ടെ, അവർക്ക് ഇൻട്രസ്റ്റ് ഇരുന്നാൽ ഗവൺമെൻറ്റിക്ക് ഭാരത് രത്ന എനിക്ക് കൊടുക്കട്ടെ, ഇല്ലെങ്കിൽ ഒരു അവാർഡ് വേണ്ട.
എൻ്റെ ഫാൻസ് മനസ്സിൽ ഞാൻ ഉണ്ടല്ലേ അത് തന്നെ വലിയ അവാർഡാണ് എനിക്ക്. எனக்கு உரிய ரெக்கக்னிஷனை கொடுத்தா கூட அது இல்லாம நீ கொடுக்கற ரெக்கக்னிஷன் எல்லாம் என்னால எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றதுக்கு தன்னுடைய கலை மேலையும் திறமை மேலையும் எவ்வளவு நம்பிக்கை வேணும். லெஜெண்ட்ஸ் லெஜெண்ட்ஸ்னு சொல்றதுக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற காலங்கள்ல லெஜெண்ட்ஸ்ன்ற கேட்டகரியில யாரையும் எதிர்பார்த்துறாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, திறமையானவர்களுக்கு இந்த திறமையான விருதுகள் போய் சேரணும். சரியான கிரியேஷன்ஸை கொடுக்கறவங்களுக்கு இந்த ரெக்கக்னிஷன்ஸ் போய் சேர்ந்தாதானே நாளைக்கு இன்னும் நல்ல கிரியேஷன்ஸை நமக்காக கொடுப்பாங்க, நல்ல கலை படைப்புகள் வரும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். இது எதுவுமே வேண்டாம், நான் வந்து நல்ல படம் பண்ண போறேன், நான் வந்து நல்ல ஒரு கிரியேஷன் கொடுக்க போறேன், அது மக்களுக்கு பிடிச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த உலகத்துல இதுக்கப்புறம் இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வரப்போற காலங்கள்ல விருதுகள் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு நிஜமான திறமையை சரியான முறையில வெளிப்படுத்தி மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கறாங்களோ, லவ் கொடுக்கறாங்களோ அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுதான் பெட்டர்னு தோணுது. மன கஷ்டத்தை கொட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.